ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த வாரத்துக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் சூப்பராக கொடுத்தாரு. இப்போ என்னப்பா கார்டு திரும்பி வருது டேட், நான் அப்படிலாம் எடுக்க மாட்டேன் டேட், எனக்கு கிளியராக சொல்லுங்கள். இந்த கார்டு ரிவர்ஸில் வருது, உடனே பயமுறுத்துறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நம்ம பிள்ளைங்களை நம்ம பயமுறுத்தியில் என்ன ஒன்றும் வேண்டாம் அப்படிலாம். பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டுங்க வாங்க. அவர் நம்பர் 555. அந்த நம்பர் அடிக்கடி பார்ப்பீங்க, அவரோட விஷஸ் வந்து அப்பப்போ கேட்பீங்க. இப்போ டிவைன் பாத் மூலமாக அடிக்கடி கேட்குறீங்க, நன்றி சொல்லுங்கள் அவருக்கு. அடிக்கடி பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்களா, ஃபெதர் பார்க்குறீங்களா? அது அவர் கூட இருக்கார். மைக்கேல் ஏஞ்சலை பற்றி நினச்சிங்கனாலே அவர் உங்களுக்கு வந்து அப்பியர் ஆவார், சரியான ஒரு கைடன்ஸை கொடுப்பார். ஃபாலோ பண்ணி பலனடைங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எம்பரர் வந்திருக்காரு, ஆர்கேஞ்சல் ஓரியல், ஸ்டெபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, டேக்கிங் சார்ஜ் ஆஃப் அ சிச்சுவேஷன், ஆம்பிஷியஸ் பிளான்ஸ். கொஞ்ச நாளாகவே நீங்கள் உங்களோட லைஃப்பில் நிறைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு, ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு சில நாட்களாகவும் சில மாதங்களாகவும் சரி, ரொம்ப எனர்ஜியே இல்லாமல் அதை பற்றின ஒரு இது என்னென்னா, இந்த முடிவு எடுத்தால் எப்படி ஆகிடுமோ, மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஷன். ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டெபிலிட்டியாக இருந்திருப்பீங்க. இப்போது இந்த வரும் வாரத்தில் நீங்கள் ஒரு எல்லாமே ஒரு தைரியமாக ஒரு கரேஜாக நிற்பீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகளாட்ட அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். ஓகேவா? அது சரியானதாகவும் அது ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான முடிவாகவும் இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நீங்கள் சமாளிப்பீங்க. எதுவாக இருந்தாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன். எதுவாக இருந்தாலும் நான் வந்து அதை வந்து என்ன சொல்கிறதுனா, பயந்து ஓடாமல், இவ்வளோ நாள் பயந்துருப்பீங்க, அதை ஹேண்டில் பண்ண பயந்துருப்பீங்க. ஆனால் இந்த வரும் வாரத்தில் தைரியத்தோடு இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை வந்து எடுத்து செஞ்சு அதை வந்து முடித்து திறமையாக அதை ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பார்ப்பீங்க. ஓகேவா? சரியான பிளான் பண்ணுவீங்க. இதை இப்படி செஞ்சால் இப்படி கரெக்டாக வரும், இதை வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சரி, ஒரு குடும்ப தலைவனாக இருக்கீங்க, குடும்ப தலைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வரும் வாரத்தில் நீங்கள் சரியான முடிவுகள் எடுப்பீங்க, பிளான் பண்ணுவீங்க, அதை சரியாக வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணுவீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து ரிலீஸ் த பாஸ்ட், there is a more enriching future coming, let go and let God. wow நான் என்ன அழகாக வார்த்தை பார்ப்பா, let go and let God. தேவையற்றதை விடு, தேவையானதை புடி. தேவையானது என்ன? சரண்டர், இறைவனோட சரண்டர் ஆகும். தேவையற்ற அந்த விஷயங்களை பாஸ்ட்டை தள்ளிடு. பாஸ்ட்டுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த வரும் வாரத்துலேயும் அதோட எஃபெக்ட் இருக்குது உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் இது கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? ஒரு சிலர் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கார்டில் வந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஒரு சிலர் நான் இப்போ சொல்கிறது வந்து
உங்களோட பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை லெட் கோ பண்ண முடியாமல் ரொம்ப வந்து இந்த வரும் வாரத்தில் சிரமப்படுறீங்க. அதனால் தயவு செஞ்சு அதை லெட் கோ பண்ணுங்க. கடவுளை சரண்டர் அடைங்க. ரிலீஸ் த பாஸ்ட். இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக இருக்கிறது வந்து ஒரு கார்மிக் சுச்சுவேஷனில் மாட்டின்னு இருக்கீங்க. தேர் இஸ் எ மோர் என்ரிச்சிங் ஃப்யூச்சர் கம்மிங். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, வந்துட்டுருக்கு. அதை வந்து நீங்கள் ஈர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த தேவையற்ற அந்த பாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் அடுத்த கார்டில் அடுத்த வரியே சொல்லிட்டார், லெட் கோ அண்ட் லெட் காட். வா. ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் இவர் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன். எப்படின்னா இந்த ஏஞ்சல் பற்றி ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதை இன்ட்யூஷனில் வந்தது. சில அடிக்ஷன்லேருந்து உங்களை வந்து மீட்கணும்னு நினச்சா இவரை வந்து ப்ரே பண்ணலாம். இவங்களை வந்து இதுலேருந்து வெளியவே வர முடியாது, இவங்க வந்து இப்படியே தான் வாழ்வாங்களா, இவங்களுக்கு வந்து வேறு விமோச்சனமே இல்லையா. இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் தன் பிள்ளைங்களை பார்த்து கவலைப்படுறது, இந்த மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன், ஏதோ ஒரு அந்த அடிக்ஷன் வந்து ஒரு போதை தான் கிடையாது கைஸ். இந்த பர்சனல் லைஃப்பில் வீக் ஆகிட்டு அதுலேருந்து எழுந்து வர முடியாமல் அதையே அது நினச்சி கவலைப்படுறாங்க, அதுலேருந்து வெளியே வர மாட்டுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் இவரை ப்ரே பண்ணிங்கன்னா அவர் அதுக்கான வழிகளை கொடுப்பார். அந்த ஹீலிங்கை வந்து கொடுப்பாரு. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்ட்டிலேருந்து இந்த அதாவது ஈஸியாக சொல்லப்போனால் உங்களுக்கு புரிதல் சொல்லப்போனால் ஒரு மரணத்திலிருந்து உங்கள் சோல் அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கு. இப்போ சில பேர் வந்து அந்த மரண படுக்கையில் இருப்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் உயிர் பிரியாது. பார்த்துருக்கீங்களா? சில பேர் வந்து ரொம்ப வயசான தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப நாளாக சிக்காக இருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு உயிர் மட்டும் அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்கும். அந்த உயிர் மூச்சு பிரியாது, ஆனால் உடம்பு ஃபுல்லாக இதுவாகிட்டு இருக்கும். ஆக்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் லைட்டாக அந்த சுவாசம் மட்டும் போயிட்டுருக்கும். இழுத்து பிடிச்சி அது அவங்களுக்கும் கஷ்டம் இல்லையா, கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். இந்த சோல் வந்து ஏதோ ஒரு கார்மிக்னால்தான் தான் வந்து அந்த பிறவி அந்த மூச்சு காற்று ஒழுங்காக பிரியாமல் அந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ரகிள் அனுபவிக்குது. அந்த டிரான்ஸ்மிஷன், அந்த சோல் வந்து அழகாக அந்த உடல்லிருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு, அடுத்தது வந்து அவங்களோட அந்த டிவைனோட அது கனெக்டிவ் ஆகிறதுக்கு, அடுத்த நிலைக்கு அது செல்கிறதுக்கு இவர் அழகாக வந்து ஹெல்ப் பண்ணுவார். இவரோட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அஸ்ரேல் என் லைஃப்லையும் வந்து அற்புதமான விஷயங்களை பண்ணிக்கிட்டும் இருக்கார். அவரை நினைப்பேன் நான் டெய்லியுமே, எல்லா ஏஞ்சல்ஸையும் நினைப்பேன். ஆர்கேஞ்சல்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுவேன். அது அவருக்கு தெரியும். என்னோடய லைஃப்லேயே ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணார். அது இன்னொரு பதிவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த பதிவில் நான் அந்த ஸ்டோரி சொன்னேன்னா அதுவே பெரிய இதுவாகிடும். ஏன்னா அந்த விஷயம் ஒரு சோல் வந்து அந்த நேரத்தில் அந்த உடம்புலேருந்து அந்த வலி வேதனையோடு அனுபவிச்சுட்ருக்கும் போது, இந்த வலி வேதனையிலேருந்து அந்த சோல் வந்து ரிலாக்ஸாக அந்த உடம்பை விட்டு இறைவனடி சேரத்துக்கு அவர் அவ்வளோ அழகாக எனக்கு உதவி பண்ணார். என் லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ணேன் இவரை, தெரியுமா? அவரும் அதே மாதிரி ஒரு அடிக்ஷனில் இருக்கிறீங்க, யாராவது ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியுதா அடிக்ஷன் அப்படின்ட்டு, அவரை ப்ரே பண்ணுங்கள். அற்புதமான கடை. இந்த வார்த்தைங்களை பாருங்களேன், லெட் கோ பண்ணு அண்ட் லெட் காட். இறைவன்கிட்ட சரண்டர். உன்னோட பாஸ்ட்டை லெட் கோ பண்ணிட்டு இறைவன்கிட்ட சரண்டர். நான் இதுக்கு முன்னாடி பைல் 1 பைல் 2லேயும் சொன்னேன்ல, சரண்டர் பண்ணுங்கள். அவர் ஒரு குயவன். அவர் வந்து உங்களை அழகான பாத்திரமாக வடிவமைச்சிடுவார். நம்பி அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஒரு நல்ல ஒரு குட் ஃபார்ச்சூன், என்ன விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சருக்கு தேவையோ அந்த விஷயங்கள் உங்களை நோக்கி வருது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. போதும், இந்த சைக்கிளுக்கு இதுக்கு ஒரு குட் பை பண்ணுங்கள். எப்படி அந்த மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு நிலை வருது, அவங்களுக்கு அந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த இடத்துல? அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் இருக்கும், நம்ம என்ன அது வலியும் தரும், அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி அந்த சோல் வந்து அடுத்த நிலைக்கு மூவ் ஆன் பண்ணால் தானே அதுக்கு வந்து ஒரு முக்தியோ மோட்சமோ இல்லை அடுத்தது என்ன இன்னொரு பிறவியா வாட் எவர் இட் இஸ் அது மூவ் ஆன் பண்ணும். ஆனால் அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அது கஷ்டப்பட்டு
சோல் பிரியும் பொழுது இன்னொரு விஷயம், அமைதி இருக்கணும் அவங்களுக்கு. அவங்க பயந்தாங்க, அவங்க நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம், நம்ம வந்து இந்த சொந்த பந்தங்கள் என் பிள்ளைங்களை விட்டு போகிறோம் அப்படின்லாம் பயந்துட்டு அந்த சோல் பிரிஞ்சுதுன்னா அந்த ஆன்மா ரொம்ப கஷ்டப்படும் தெரியுமா. அந்த நேரத்தில் சரண்டர் வேணும், அந்த சோலுக்கு வந்து சரண்டர் வேணும். அந்த நேரத்தில் அந்த மனிதன் வந்து என்ன நினைக்கணும், இறைவனை நினைக்கணும். இறைவா என்னை திருவடியில் ஏற்றுக்கோங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க, எனக்கு வந்து அமைதி கொடுங்க அப்படின்னு அவங்க சரண்டர் பண்ணணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் நிறைய மக்களுக்கு பயம்தான் வரும், ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த பயத்தெல்லாம் நீக்கி இவர் வந்து அந்த சோலை வந்து அழகாக அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போவார். அந்த மாதிரி அற்புதமான தேவன் அவர். அதே மாதிரி தான் அந்த பாஸ்ட்டில் இருக்கிற அந்த அவ்வளோ வலிகள் வேதனைகளில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். இது நடக்கிறது வந்து உங்களோட கார்மிக், கண்டிப்பாக கர்மாவில் மாட்டியிருக்கீங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஃபைனான்ஸ் ரீதியாக ஸ்ட்ரக் ஆகி கஷ்டப்படலாம் நீங்கள், இல்லைனா குடும்பத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உறவுகளால், அதை மீள முடியாத ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். இது எனக்கு அப்படி தான் தெரியுது. கர்மானா சும்மா கிடையாது. இது சாதாரணமாக என்னமோ வேலை பார்க்குறோம், இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை, இந்த கம்பெனியை விட்டு அடுத்த கம்பெனி, அந்த மாதிரி ஒரு உறவை லெட்கோ பண்ணிகிட்டெல்லாம் போகிறது முடியாது இல்லையா? ஸோ அந்த வலிகள் வேதனைகள் எல்லாம் தாங்குறீங்க, அதை வச்சுருக்கிறதா தூக்கி போடுறதான்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. ஒரு சிலர் சிங்கிளாக கூட இருக்கலாம், ஒரு சிலர் நீங்கள் வந்து இதை வந்து இந்த வரும் வாரத்தில் கண்டினியூ பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த வரும் வாரத்தை நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறதுக்கு அழகான வரிகள் சொல்லிட்டார். உங்களுக்கு இன்னும் ஏதாவது புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த கார்மிக்லேருந்து உங்களை முழுவதுமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்ற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி வேணுமா, என்ன வேணும் எல்லாம் இருக்குது. ஹீலிங் பண்ணிக்கோங்க உங்களை. ஓகே, அடுத்தது 4 of Ariel. When you give, you also receive. Wow. Being resistant to change. Extremes in how you save or spend money. ஆக்சுவலி இந்த கார்டு வழியாக பார்க்கும் பொழுது ஒரு சிலர் வந்து நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் ரிசீவ் பண்ணுவேன். நீ இப்போ இருக்கிற மனநிலை வந்து கண்டிப்பாக ஹீலிங் தேவை. இது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க, எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கலையே, எனக்கு ஏன் அது அப்படி நடந்தது, கண்டிப்பாக இது வந்து எமோஷ்னல் லாக்கு. எஸ், உறவுகளால் பாதிப்பு. கொஞ்சம் மனதை தேத்திங்க. அவர் கரெக்டான கைடன்ஸ் கொடுத்துட்டார். என்னென்னா, நீ என்ன கொடுத்தியோ அதுதான் ரிசீவ் பண்ணுவேன், ஓகேவா? நீயே உன்னோட சேஞ்சஸ் மாற்றங்களை வந்து தடுக்கிற, வழிவிட மாட்டேங்கிற. பீயிங் நீ இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களா இந்த வாரத்தில், நீங்கள் உங்களுக்கான சேஞ்சஸை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் ஏறெடுக்க மாட்டேறீங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டேறீங்க. நீங்களே வந்து மாற்றத்தை வந்து தடுக்கிறீங்க. உங்களோட எண்ணங்களாலும் உங்களோட அந்த ஃபீலிங்னாலும் என்ன பண்ணுறீங்க, ரெசிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறார். எக்ஸ்ட்ரீம்ஸ் இன் ஹவ் யூ சேவ் ஆர் ஸ்பெண்ட் மணி. எக்ஸ்ட்ரீம்ஸ் இன் how you save or spend money. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 of Ariel இந்த கார்டு வழியாக ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வரும் வாரத்தில் உங்ககிட்ட வந்து மணி ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும், ஓகேவா? எப்படி சேவ் பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக வந்து சேவிங்ஸில் கவனம் வைங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுலையும் ஒரு கவனம் வேணும், ஓகேவா? தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள். இந்த கார்டு வழியாக பார்க்கும் பொழுது சில பேர் வந்து இந்த ஃபைனான்ஸ் இந்த மாதிரி மணி ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் லாஸில் இருக்கீங்க. மணி ரிலேட்டடான விஷயம், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் தெரியுது, ஓகேவா? ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து கொஞ்சம் கவனம் தேவை இந்த வாரம். ஸோ நீங்கள் வந்து அன்பை வந்து கொடுங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து அது மாதிரி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வென் யூ கிவ் யூ ஆல்சோ ரிசீவ்.
சில பேர் வந்து இந்த விஷயங்களுக்கு சில தடைகளை வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க, ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்க. அதுதான் வந்து புதிய அதாவது ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இதுதான். உங்களுக்குள்ளேயே ஒரு தடை, ஒரு பாண்டிங் வச்சுட்டீங்க சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. உங்ககிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜஸ், அந்த எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. அதே நேரத்தில் உங்களோட மணி விஷயத்துலேயும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இந்த வாரம் செயல்படணும் நீங்கள். ஓகேவா? கொஞ்சம் வந்து ஃபோக்கஸிங்கை வந்து சேவிங்ஸில் வைங்க. அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மணி தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். அன்னெசரி எக்ஸ்பென்ஸை தவிர்த்துருங்க. ஓகேவா? தேவையில்லாத விஷயத்துக்கு ஆடம்பர செலவு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்தால் அதெல்லாம் கவனம் வச்சு செலவு பண்ணுங்கள். ஓகே? ஸோ கார்டு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு கைஸ். இந்த 3 கார்ட்லேயும் அவ்வளோ அழகான விஷயங்களை டிவைன் வந்து உங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு அற்புதமான கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், ஏதாவது ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. பட் இது வரும் வாரத்தில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். சில பேர் அடிக்ஷனில் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அடிக்ஷனை லெட் கோ பண்ணுங்கள். அதே மாதிரி அது அடிக்ஷனுங்கிறது பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை அடிக்கடி அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இது வந்து சில பேருக்கு அதை அப்படியே மென்டலி அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து அவங்களுக்கே தெரியும் நம்ம அதையே பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணவும் அவங்களுக்கு தெரியாது. அதை எந்த ஒரு விஷயத்தையுமே எண்ணங்களை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அது அப்படியே பூதாகரமாக ஆகும். ஃபோர்ஸ் பண்ணி அதை கண்ட்ரோல்லாம் பண்ணாதீங்க. அதை எப்படி வந்து அனலைஸ் பண்ணி அதை எப்படி வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிற மெத்தட்லாம் டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு அந்த ஈஸியான புரிதல் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸை எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்துலேருந்து லேகிங்லேருந்து வெளியில் வாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி அடிக்ஷனில் இருந்தாலும் சில பேருக்கு ஆல்கஹாலிக்கு வாட் எவர் இட் இஸ், ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது பழக்க வழக்கங்கள் பசங்களுக்கு இருக்குது. சில பேர் வந்து படிக்கிறதுல கவனம் இல்லாமல் தொடர்ந்து வந்து மீடியாவில் ரொம்ப கவனம் வைப்பாங்க. எப்படின்னா செல்ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறது, இல்லைன்னா தொடர்ந்து சீரியல் பார்க்குறது, தொடர்ந்து ஏதாவது ஒரு பிக்சர் ஏதாவது ஒரு மூவி வந்து பார்த்துட்டே இருக்கிறது. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத கூட கவனிக்க மாட்டாங்க. சாப்பிட கூட மறந்துடுவாங்க. அப்படியே கண் இமைக்காமல் பார்த்துட்ருப்பாங்க அந்த ஃபோனையும் டிவியையும். இந்த மாதிரி இருக்கிறது கூட ஒரு அடிக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யாராவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணிக்கோங்க உங்களை. ஓகே கைஸ், அது உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அடிக்ஷன்லேருந்து தான் வெளியே வரலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, சரி. மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.